எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். இன்னைக்கான வீடியோ இந்த கோடை காலத்தை பற்றியது. கோடை காலத்தில் இந்த மாதிரி ஐஸ்கிரீம்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னால் குழந்தைங்க நம்மளை பார்த்து எப்படி லுக்கூடுறாங்கன்னா, இந்த ரஷ்ய அதிபர் புட்டினை திடீர்னு இந்த உக்ரைன் அதிபர் நேரில் பார்க்குறாருன்னு வைங்க, அப்போ எப்படி ஒரு கொலை வெறி லுக்கூடுவார் அந்த மாதிரி லுக்கூடுறாங்கங்க. நீ ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது, சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் குடிக்கக்கூடாது, சர்க்கரை சேர்க்கப்பட்ட குளிர்பானங்கள் குடிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னோம்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா குடிக்கும்போது அவ்வளோ நல்லா இருக்குது. ஆனால் இது அந்த நேரத்துக்கு அந்த ஒரு சில வினாடிகள் வேணால் உங்களுக்கு ஒரு நல்ல மனநிலை ஏற்படலாம், தாகம் குறைஞ்ச மாதிரி இருக்கலாம். ஆனால் நீங்கள் குளிர்பானங்கள்லாம் குடிச்சிங்கன்னா குடிச்சு கொஞ்ச நேரத்திலே திருப்பி தாகம் எடுக்கும். இன்னும் நிறைய தண்ணி குடிக்கணும், இன்னும் நிறைய குளிர்பானம் குடிக்கணும் அப்படின்னு திருப்பி திருப்பி உங்கள் உடம்பு மனசும் கேட்கும். எதனால திருப்பி திருப்பி கேட்குது? இதுக்கு பேர் தான் சுகர் கிரேவிங்னு சொல்லுவாங்க. உங்கள் உடம்பு உங்கள் மூளை தூண்டி இழுக்குது திருப்பி திருப்பி அதை பண்ணணும் அப்படின்ட்டு. ஆனால் இதனால பெனிஃபிட்டே கிடையாது. நீங்கள் இந்த கோடை காலத்தில் இவ்வளோ ஒரு அதிகமான வெப்பநிலையில் இந்த மாதிரி குளிர்பானங்கள், சர்க்கரை சேர்க்கப்பட்ட குளிர்பானங்கள் சேர்க்கறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஸோ இந்த ஐஸ்கிரீம்லையும் இந்த குளிர்பானங்களையும் இருக்கக்கூடிய முக்கியமான சர்க்கரை என்ன தெரியுங்களா? இது இதில் அதிகமாக குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் இருக்கும். இந்த குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸ் அப்படிங்கிற சர்க்கரையெல்லாம் அதுவும் ஆர்டிஃபிஷியல் முறையில் சேர்க்கப்பட்ட இந்த சர்க்கரைகள் அதிகமான அளவில் நம்ம எடுக்கும்போது அது நம்ம கிட்னி டேமேஜ் பண்ணும். கிட்னிக்கு லோடு ஜாஸ்தி, நாளடைவில் கிட்னி பாதிப்பு தான் வருமே தவிர உங்களோட தாகத்துக்கு ஏற்ற ட்ரிங்க்ஸ் கிடையாது. இந்த நேரத்தில் கோடை காலத்தில் ஈஸியாக கிடைக்கக்கூடியது தர்பூசணி, இளநீர், மாம்பழம், மோர், வெள்ளரிக்காய். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இது காமனாக இப்போ கிடைச்சிட்டு இருக்கு. இந்த மாதிரி பழம் காய்கறிகளில் நம்மளுக்கு நீர்ச்சத்து மட்டும் இல்லாமல் நீர்ச்சத்தோடு சேர்ந்து நிறைய எலக்ட்ரோலைட்டுகளும் கிடைக்குது. சோடியம், பொட்டாசியம், கால்சியம் போன்ற முக்கியமான எலக்ட்ரோலைட் சத்துக்கள். வெறும் நீர் மட்டுமே கண்டிப்பாக பத்தாது. கோடைகால பழம் காய்கறிகள் சேர்த்து எடுத்துக்கும் போது அதில் கிடைக்கக்கூடிய சோடியம், பொட்டாசியம், கால்சியம் போன்றவைகளில் முக்கியமாக அதில் ஃப்ரக்டோஸ் அஃப்கோர்ஸ் ஃப்ரூட் சுகர் தான். ஆனால் ஃப்ரக்டோஸ் இதில் இயற்கையான ஃப்ரக்டோஸ். கரும்பு ஜூஸ் கூட இந்த நேரத்தில் நல்லது. ஏன்னா கரும்பு ஜூஸ்ல இருக்கக்கூடியது சுக்ரோஸ். இந்த சுக்ரோஸ் தான் ரெண்டா பிரியும், உங்களுக்கு தெரியும், குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும். ஆனா இயற்கையான முறையில் கிடைக்கக்கூடிய இந்த சுக்ரோஸ் கண்டிப்பா நல்லது. ஆனா நம்ம செயற்கையான முறையில் நம்ம சாப்பிடக்கூடிய குளிர்பானங்கள், ஐஸ்கிரீம்ல இருக்கக்கூடிய ஃப்ரக்டோஸ் தான் பெரிய பிரச்சனையே. அது மட்டும் இல்லாம நம்ம வேர்வையில என்னென்ன இருக்குது, வேர்வையில நீர் மட்டும் இல்லாம சோடியம், பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம் போன்ற நிறைய தாது சத்துக்கள், மினரல் சத்துக்களும் சேர்ந்து வெளியே போயிட்டு இருக்கு. ஸோ அதனால இயற்கையான முறையில் நம்ம தாகத்தை தீர்த்துக்கணும். அதே மாதிரி சுடு தண்ணி குளிக்கலாமா இல்ல பச்சை தண்ணி குளிக்கலாமா அப்படிங்கிற இன்னொரு பெரிய டவுட் இருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலோட நான் இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ நீங்க ஒரு பச்சை தண்ணி குடிக்கிறீங்க அப்படின்னா, இப்போ கோடை காலத்துல ஆல்ரெடி உங்க உடம்பு சூடா இருக்குது. உடம்பு சூடா இருக்கும்போது உடம்போட உள்புற வெப்பநிலை குறைவா வச்சுக்கிறதுக்காக தான் உங்களுக்கு வேக்குது. ஸோ அப்படி வேக்கும் போது உங்களோட வெப்பம் எல்லாம் உடம்போட வெளிப்புறத்துல இருக்கும். ஸோ அதனாலதான் தோலும் தொட்டு பார்த்தா ஹீட்டா வெப்பமா இருக்கும். அதுல இருந்து வேர்வைகளும் வெளியே வந்துட்டு இருக்கு. ஆனா இந்த வேர்வைங்கிறது இயற்கையிலேயே உங்களோட உடம்போட உட்புற வெப்பநிலையை குளிர்விக்கிறதுக்காக இந்த வேர்வை வந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த சமயத்துல நீங்க தண்ணீர் குடிக்கிறீங்க, ஜில்லுன்னு தண்ணி குடிக்கிறீங்க அப்படின்னா அந்த சில்லுன்னு உள்ள போகக்கூடிய தண்ணீர் என்ன பண்ணும்னா ரத்த நாளங்களை சுருக்கும். நல்ல பாஞ்சு போயிட்டு இருக்கிற ரத்த ஓட்டத்தை நீங்க தடை பண்ற மாதிரி அர்த்தம். அப்போ நம்மளோட உறுப்புகள் எல்லாமே ஒரு விதமான ஷாக்குக்கு உள்ளாகும். முதல்ல வயிற்று பகுதியிலே ஷாக்கு, அதுக்கப்புறம் எங்கெல்லாம் இந்த ஜில் தண்ணீர் உணரப்படுதோ அந்த சில் தன்மையினால அங்க இருக்கக்கூடிய உறுப்புகள், நம்ம உள்ளுறுப்புகள்லாம் ஷாக்குக்கு தான் போகும். இதே நம்ம ஒரு வார்ம் வாட்டர், ரொம்ப சுடுதண்ணி இல்ல, ஒரு நார்மலான ரூம் டெம்பரேச்சர்ல இருக்க வாட்டர் குடிக்கிறோம் அப்படின்னா அது இந்த மாதிரி ஷாக் ஏற்படுத்தாது. லைட்டான சூடோட தண்ணி குடிக்கிறோம் அப்படின்னா அப்ப என்ன ஆகும்னா சுடுதண்ணி நம்மளோட ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தக்கூடியது. எப்படி ஜில்லுன்னு இருக்கிறது நம்ம ரத்த நாளங்களை சுருக்குதோ, அதே மாதிரி சூடு அப்படிங்கிறது நம்ம ரத்த நாளங்களை விரிவடைய செய்யறது. அப்ப விரிவடையும் போது என்ன ஆகுது, ரத்த ஓட்டம் அதிகமாகுது. அப்ப ரத்த ஓட்டம் அதிகமாகும் போது இன்னும் நிறைய வேர்க்கும். சோ நம்மளோட உடம்பு தன்னோட வெப்பத்தை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணுதுன்னா வேக்குது. அந்த வியர்த்தல் அப்படிங்கறத அதிகப்படுத்துறது சுடுதண்ணி. அந்த வியர்த்தல் அதிகமானா உங்க உடம்போட வெப்பநிலை குறையுது, உங்க பாடி டெம்பரேச்சர் நார்மல் ஆகுது. ஸோ அதனால கண்டிப்பா இந்த கோடை காலத்துல வார்ம் வாட்டர், அது மிக அதிக சுடுதண்ணி கிடையாது, வார்ம் வாட்டர் அல்லது நார்மல் வெப்பநிலையில் இருக்கக்கூடிய தண்ணீர், இரண்டுல எது வேணா குடிக்கலாம். ஆனா கண்டிப்பா பச்சை தண்ணி ஆகவே ஆகாது. இது மட்டும் இல்லாம இந்த கோடை காலத்துல இருந்து நம்மளை பாதுகாத்துக்க இந்த கதர் உடைகள் அணியறது, முடிஞ்சளவு டெம்பரேச்சர், ரூம் டெம்பரேச்சர் நல்லா கூலான இருக்கிற இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்றது, வெளியில அலையறீங்க அப்படின்னா முடிஞ்சளவு அந்த வெப்பத்தை சரி பண்றதுக்காக நான் சொன்னக்கூடிய இந்த பானங்கள், இயற்கையான பானங்களை குடிக்கிறது,
பழங்கள் சாப்பிடுறது கண்டிப்பா ஐஸ்கிரீம், குளிர்பானங்கள் போன்றவை, சில் தண்ணீர் போன்றவை வேண்டவே வேண்டாம். தண்ணீர் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக தான் எடுத்துக்க கூடாது. 2 to 3 லிட்டருக்குள்ள தான் எடுத்துக்கணும். சர்க்கரை நோயாளிகள் ஆல்ரெடி கிட்னியில தொந்தரவு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த அளவுமே ரொம்ப ஜாஸ்தி, 2 to 3 லிட்டர் அப்படிங்கிறது. இதற்கும் கம்மியா உங்களோட டாக்டர் அறிவுரைப்படி உங்க கிட்னி ஹெல்த்துக்கு ஏத்தாப்புல நீங்க தண்ணீர் குடிக்க வேண்டி இருக்கும். மற்றபடி இன்னொரு விஷயம், வெயில்ல நம்ம போகும்போது கண்டிப்பா ஆட்டோ கூலிங் கண்ணாடிகள் இல்லனா ஒரு கூலிங் கிளாஸ் ஏதாவது ஒன்று அணிந்துட்டு போறது அப்படிங்கிறது உங்களோட கண்களோட ஆரோக்கியத்துக்கும் நல்லது. அதே மாதிரி கோடை காலத்துல காஃபி, டீ குடிக்கிறதும் ரொம்பவே குறைச்சிக்கணும். அதுவுமே நம்ம உடம்புக்கு நல்லது கிடையாது. இந்த டிப்ஸ்ல கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. முக்கியமா இந்த வருஷம் வந்து 3 to 4 டிகிரி செல்சியஸ் வழக்கத்தை விட அதிகமா இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த டெம்பரேச்சர் குறித்து ஆராய்ச்சி செய்யறவங்க சொல்லக்கூடிய கருத்து. அதனால நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா, சர்வ ஜாக்கிரதையா கோடை காலத்துல உங்களை பாதுகாத்துக்கங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோ மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.